தென்காசி மாவட்டம் சுரண்டை என் சொந்த ஊர். இது என் ஒய்ஃபு. மூத்தம்மாவா, இது சின்னம்மாவா, பவனிதாவா பேரு. இவளுக்கு 2024 ஃபர்ஸ்ட் 3ஆம் தேதி காலையில ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தவா கால் வலிக்குன்னு கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே மறுபடியும் ஸ்கூலுக்கு போகண்டாம்னே இவா ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது அப்படி சொல்லாலும்ட்டு நாங்கள் விட்டுட்டோம். மறுபடியும் ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு ஃபோன் வீட்டில் நான் வெளியே வேலைக்கு இருந்தேன். எனக்கு ஃபோன் பண்ணி என் ஒய்ஃப் கால் வலிச்சு ஒரு மாதிரி வலிக்கணும், அழுகுதான் ஓடியாங்க அப்படின்னு வீட்டுக்கு போனோம். ஒரு லோக்கல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்தோம். பார்த்த உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கு, உங்களுக்கு கால் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே ஒரு ஊசியை போட்டு எக்ஸ்ரேலாம் எடுத்தாங்க. எக்ஸ்ரேலே அவ ஒரு ஊசியை போட்டாங்க, கொஞ்சம் சரியாவது மாதிரி தெரிஞ்ச உடனே நாங்கள் வீட்டில் விட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். பழையபடி மத்தியானம் போன் போட்டு எனக்கு சாப்பிடுறதுக்காக வேண்டாம் அப்பான்னா, சரி வேண்டாம் வரேன்ட்டு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல, நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு என் ஒய்ஃபுக்கு போன் போட்டான். 10 நிமிஷம் போகிறேன், என் பிள்ளை கிறங்கிட்டு ஒரு மாதிரி சோர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த உடனே மறுபடி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்ப்போம்னு தென்காசிக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு கார் கூப்பிட்டு போனார். கொண்டு சேர்த்தோம். ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு அவங்க டெஸ்ட் தான் பண்ணாங்க, என்ன ரியாக்ஷன் எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, ஸ்கேன் மட்டும் எடுத்து விட்டுட்டாங்க. பாடி ஒரு 10 மணிக்கு பிறகு ட்ரிப்பு போட்டு விட்டவங்க. ட்ரிப்பு இறங்க விடிய நானும் போயிட்டு தான் இருந்தோம், தனியார் பெட்டில் இருந்தோம். நேராக அந்த கால் ஒன்றா ஸ்பாட்லாம் செயல் இழந்துக்கிட்டே வந்து, விரல், பாதம், இந்த முட்டு எல்லாம் அப்படி செயல் இழந்துக்கிட்டே வந்து நைட்டு ஒரு 2-3 மணி பாகத்தில் தொண்டை வரைக்கும் பேச முடியாத நிலைமை ஆகிடுச்சு. மறுபடியும் அங்கே ஸ்பெஷலிஸ்ட் இன்னொரு ஆள் பார்த்துட்டு ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொல்லி விடிய காலம் ஒரு 9 மணிக்கு மறுநாள் 2024 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஒரு நாள் கழிச்சு மறுநாள் போய் ஸ்கேன் எடுக்க போகிறோம். ஸ்கேன் எடுக்க போகும்போது உள்ள ஸ்கேன் சென்டருக்கு போகும்போது இவளால் சப்போர்ட் பண்ண முடியலை, நீங்கள் பாத்ரூம் போகணுக்கான்னு சொல்லி வெளியே கொண்டாந்தாங்க. கொண்டு விட்ட உடனே அப்படி குழக்குன்னு பிள்ளை கீழே விழுந்துட்டு கீழே வந்தோடனே அழுதுகிட்டு பிறகு அதே டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்து அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பார்த்து சுவாசிக்க முடியாமல் இருக்கான்னு சொல்லி செயற்கை சுவாசம் வச்சு நீங்கள் என்ன செய்ய போறியா, உங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலான நிலைமையாக எடுத்து உங்களை காப்பாற்றினா நீங்கள் திருநாளைக்கு ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும், இல்லைன்னா ஐக்ரௌண்ட் போகணும்னு சொன்னாங்க. ஸ்பெஷலிஸ்ட்னா யாருன்னு கேட்டோம். ராயல் ஆஸ்பத்திரியை நல்லா பார்ப்பாங்க அப்படின்னாங்க. சரி அங்கேயே போக சொல்லுங்க, எனக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கணும்னு சொன்னதுக்கு அவங்க ராயலில் சேருங்கன்னு சொன்ன உடனே அங்கேருந்தே அந்த அவசர வண்டியில் போய் இங்கே சேர்த்தோம். இங்கே சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ட்ரீட்மெண்ட்டு பார்க்கணும், ஆனால் ஒரு 2-3 நாள் நல்லா பார்த்த பிறகு தான் ஹெவி டோஸு மாத்திரை இதெல்லாம் போட்டால் தான் இந்த கிருமியானது குறையும் அப்படின்னாங்க. சரி போடுங்க சார் அப்படின்னு சொன்னோம். 2 நாள் வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, 2-3 நாள் வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இவங்க அதே மாதிரி சொல்லுதாங்களே அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் 3 நாள் கடந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பாடு எல்லாம் வர ஆரம்பிச்சது. அந்த செயற்கை சுவாசம் வச்சதுனால அவளால் பேச முடியலை, கஞ்சாடையிலே என்கிட்ட பேசுவோம். ஐஎம்சி வார்டெலாம் இருந்தா, ஐஎம்சி வார்டில் இருந்ததுக்கு ட்ரீட்மெண்ட் ஓரளவுக்கு நல்லா பார்த்தாங்க. டாக்டர்லேருந்து நர்ஸ்லேருந்து எல்லாருமே நம்ம குடும்ப நண்பர்கள் மாதிரி எல்லாரும் பார்த்தாங்க. மறக்க முடியாத நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கும் ஒரு வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் வச்சிருக்கோம். இன்னைக்கும் நண்பர் மாதிரி எல்லாரும் பழகுதாங்க. அது காரணம் என்னன்னா, இவ இருந்த நிலைமை இந்த குடும்பத்தோடு நாங்கள் அழுதுட்டு அலைஞ்சு ஆசிரியருக்கு எல்லாரும் தெரியும். இப்பவுமே என்னால் பேச முடியலை, நானே எனக்கு அழுகா வருது. அதனால சரி சொல்லணுமே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணுமேட்டு தான் அதை பேசேன். இப்போ நல்லா ஆரோக்கியம் ஆயிட்டா. பிசியோ பண்ணணும்னாங்க. பிசியோ பண்ணி இந்த கையெல்லாம் கையை உள்ள இந்த கையெல்லாம் அப்படியே நம்ம தான் ஆட்டணும். இப்போ ஆட்டு இப்படி பம்ப் பண்ணி டிலிவரி என்னை குத்து நல்லா பஞ்ச் பண்ணுவா. எல்லாமே அதுக்கு ஒரு மனதைரியம் ஒரு காரணம். எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் செய்து இப்ராஹிம் சார் கடவுள் மாதிரி எங்களை காப்பாற்றினது. அவர் இல்லைன்னா எங்களுக்கு ஆளே இல்லை. அதே சேர்ந்தது குட்டி தேவாதைகளை நம்ம நர்ஸ் எல்லா நர்ஸுகளும் எங்களை காப்பாற்றி எங்களை விட்டது. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.